ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட சந்தோஷ் சார் இருக்கார். ஹீ இஸ் தி ஹெட் ஆஃப் ஐஎம்எஸ் தமிழ்நாடு. ப்ளஸ் ஹீ ஓன்ஸ் 3 ஃப்ரான்ச்சைசஸ் இன் சென்னை. ஒன்று இஸ் இன் அண்ணா நகர், இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். அதுக்கப்புறம் அடையார், அதுக்கப்புறம் டி நகர் அப்படின்னு சொல்லி 3 ஐஎம்எஸ் ஃப்ரான்ச்சைஸும் சென்னையில் இருக்குது. 3க்கும் இவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஹை சார், வெல்கம் டு தி வெல்கம் சிவா. உங்களை நான் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஷூர் சார். ஸோ அதான் உங்கள்ட்ட செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கேளுங்க, சிறப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். அதான் மெயினாக நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது சென்னையில். அப்படிங்கும்போது ஐஎம்எஸ் வந்து எந்த இடத்துல வந்து டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து நம்ம ஐஎம்எஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, நீங்களும் ரன் பண்ணியிருக்கீங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னா. ஐஎம்எஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 வருஷமாக இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ராணே அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் மும்பையில். சரி. சென்னையில் பார்த்தீங்கன்னா 90s இருந்தே நம்ம ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் இருக்குது. தோராயமாக ஒரு 15 to 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த இவ்வளோ வருஷத்தில் ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 to 80,000 ஸ்டூடெண்ட்டை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் ஒரு 110 சென்டரில் த்ரூ அவுட் இந்தியாவில். ஸோ இட்ஸ் அ பேன் இண்டியா ஆர்கனைசேஷன். சென்னையில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4,000 to 5,000 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் மோடில், கிளாஸ் ரூமில், ஆன்லைனில், இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். எதனால் ஐஎம்எஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த எக்ஸாமை புரிஞ்சு படிக்கிறதுக்கு பேசிக்ஸ் தெரியணும். நிறைய ஸ்டூடெண்ட் 6th-லேருந்து 10th முடியும் கேட்கக்கூடிய ஒரு பேசிக்ஸை படிச்சிருப்பாங்க, மறந்துருப்பாங்க. ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மேக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தா அந்த சப்ஜெக்டை எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் வரும். எனக்கு மறந்துட்டேன், எனக்கு படிக்கலை, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் காமர்ஸ் குரூப் போனேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு இல்லை டிகிரி படிச்சுட்டு இருக்கிற பசங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெளிவாக பேசிக்ஸை மறந்துருந்தாலும் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுத்துட்றோம். சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கிற அந்த மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பயம் வந்து தெளிவாயிருது. இதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள அட்வான்ஸ் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு போய் இந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணி நீ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராப்ளமை அதை சால்வ் பண்ணும்போது அது உனக்கு புத்திசாலித்தனமாக மாறிடுச்சா, எப்படி டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் மூலிமா டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள வந்து நம்ம வழிநடத்தி நம்ம கொண்டு வரோம். ஸோ மெயின்லி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வந்துருக்கு? லாஸ்ட் இயர் ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு சிவா. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we are the number 1 organization in India. எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா 3,328 யூனிக் ஸ்டூடெண்ட்ஸை ஐஐஎம்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஐஎம்எஸ் ட்ரெயின் பண்ணது மூலயமாக. இந்த வருஷம் ஓவரால் இந்தியாவிலேருந்து 110 சென்டர்ஸ் மூலயமா நியர்லி 70,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதில் 3,328 ஸ்டூடெண்ட்ஸை ஐஏஎம்ல ஜாயின், யூனிக் ஸ்டூடெண்ட் ஐஏஎம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ எங்களோட சக்ஸஸ் வந்து இந்த வருஷம் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு சக்ஸஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்ம சென்னையிலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க? சென்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் பேர் மினிமம் நம்மளுக்கு இருப்பாங்க. இன்னும் நாங்கள் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த ப்ராசஸை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், ஃபைனலைஸ் பண்ணுற ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்கோம். எஸ், இதுவே கிரேட் சக்ஸஸ் தான். லைக் 3 சென்டர்லேருந்து 250 ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஐஎம்ஸ் போகிறது. நீங்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருக்கால, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் என்ன மாதிரி ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரிலாம் ப்ரொஃபைல்னால் நம்ம ஐஎம்குள்ளே ஈஸியாக ஒரு ஸ்டூடெண்ட் போயிடலாம் அப்படின்னு? ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது, நம்மளால் ஐஎம் போகிறதுக்கு நம்ம ப்ரொஃபைல் எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஆவரேஜாக இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் குவாலிஃபையாக போயிடலான்னா நீங்கள் என்னென்ன சார் சொல்லுவீங்க? அதாவது இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் என்னோட மைண்டில் வரக்கூடிய ஒரே விஷயம் விடாமுயற்சி. தகுதிகள் இல்லைனாலும் அறிவு இல்லைனாலும் விடாமுயற்சி இருந்தால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். சிலர் சொல்லுவாங்க 10th எனக்கு இவ்வளோ மார்க்ஸ் 90 இருக்கணும், 12th இவ்வளோ 90 இருக்கணும், கிராஜுவேஷனில் 85 and above இருக்கணும், கேட்டில் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் அது இருந்தால் தான் ஐஏஎம்குள்ளே போக முடியுமா அப்படின்னா அது இல்லை. அது சிவாக்கே தெரியும். ஏன்னா சிவா ஹிம்செல்ஃப் இஸ் அன் ஐஏஎம் கிராஜுவேட். ஸோ இது இல்லைனாலும் டாப் காலேஜஸ்க்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னா போக முடியும். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம இப்போ 10th மார்க் கம்மியாயிருச்சு, 12th மார்க் கம்மியாயிருச்சுன்னா இப்போ எதையுமே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இப்போ அதை பற்றி யோசிச்சும் பிரயோஜனம் கிடையாது. டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் 10th 12th பற்றி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, டிகிரியில் வந்து மார்க் நல்லா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா
ஐஎம்ல படிக்கக்கூடிய அந்த படிப்பு அகடமிக்லி ரிக்ரஸாக இருக்குது. அதாவது அகடமிக்லி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் போக முடியுங்கிறது இல்லை, ஆனால் அங்கே போனால் அகடமிக்ஸில் நிறைய படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. அப்போ அந்த எண்ணம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரணும். நான் வந்து எதையுமே படிக்காம போய் ஐஎம்ல போய் உட்காரலாம் நினைக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற விஷயத்த நான் உருப்படியாகவும் தெளிவாகவும் நான் படிக்கணும். இந்த எண்ணம் இருந்தால் எந்த ஸ்டூடெண்ட் வேணால் ஐஎம்க்கு போக முடியும்னு நான் நம்புகிறேன். போயிருக்காங்க. மோசமான அகடமிக் லெவலில் இருந்தால் கூடயும் கேட்ல நல்ல ஸ்கோர் எடுத்து எப்படி பண்ணணுங்கிற அந்த வழிமுறைகளை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி இந்த 3 சென்டர்ஸ்லேயும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா டவுட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொரிஸை? ஏன்னா படிக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம ஃபேக்கல்ட்டிலாம் டீச் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸு, ஈவன் லைக் சப்ஜெக்ட் வைஸ் டவுட், இந்த மாதிரி பேசிக் டவுட்ஸ் நிறையா இருக்கும். டவுட்ஸ் வந்து சிவா நான் வந்து ஒரு 3 டைப்பில் நான் கேட்டகரைஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டவுட், என்னால் படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்க முடியும். அதுக்கு பேசிக்ஸ்லேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். செகண்ட் டவுட், இந்த படிக்கும்போது உடனே இவங்கெல்லாம் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ண உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் போய் இவங்களை ஐஎம்ல போய் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மை கிடையாது. ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் 25 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும், யாராவது ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் வந்து உங்களை வந்து நீங்கள் எங்கள் ஃபீஸ் கட்டுங்க, நீங்கள் கட்டுனா நாங்கள் ஐஎம்ல போய் உங்களை உட்கார வைக்கலான்னு சொன்னால் அவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க, போய் சொல்கிறாங்க. பட் ஆனால் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குது, எங்களோட ஆர்கனைசேஷனில் சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லித்தரோம். இது சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சில காலகட்டத்தில் படிக்காத விஷயங்களை, புரியாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு எஃபர்ட்ஸ் நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் அது புரியுது, உடனே புரிஞ்ச உடனே அது புத்திசாலித்தனமாவோ திறமையாவோ மாறாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய கண்டென்ட் கொடுத்து மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், ஹார்ட் காப்பி கொடுக்குறோம், நம்ம ஆன்லைனில் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். இவ்வளவும் சொன்னால் உடனே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாம் நான் பண்ணி நான் கரெக்டாக ஐஎம்க்கு போகிறேன்னா இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு வந்து சில இடங்களில் தவறுகள் நடக்குது. அவனோட கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாகுது. என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும், அங்கே அவங்க தூக்கி விட்றோம். எப்படி தூக்கி விட்றோம்? ஒரு மென்டரிங் செஷன் கொடுக்குறோம். ஐஎம்எஸ்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்களை வந்து மீட் பண்ணும்போது மென்டர்ஸ், சீஃப் மென்டர்ஸ் அப்படி இருக்காங்க. அதில் சப்ஜெக்ட் மென்டர்ஸ் இருக்காங்க, மேக்ஸுக்கு இருக்காங்க, தட் இஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்காங்க, வேர்பல் எபிலிட்டிக்கு இருக்காங்க, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இருக்காங்க. இதில் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடை அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஃபேக்கல்ட்டிகிட்ட சொல்லும் போது அந்த குறைபாடை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னா, எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட் அதை எடுத்துட்டு கிரமமாக சிஸ்டமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணினால் மட்டுமே அது வந்து அறிவாகவும் நம்மளுக்கு புத்திசாலித்தனமாகவும் மாறுது. அப்புறம் மெயினாக இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஏன்னா நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் டீச்சிங் இருக்குது, சில ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. ஆமாங்க. பட் இங்கே ஆஃப்லைன் கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு நல்ல கேள்வி சிவா இது. ஃபேக்கல்ட்டிஸில் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் இந்த ஸ்பேஸில் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் கிடைக்கிறாங்கன்னா கிடைக்கிறது கிடையாது. ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு 10-15 இயர்ஸ் இந்த சப்ஜெக்டை ட்ரெயின் ஆகிறவங்க, அதாவது ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க. இந்த ஃபேக்கல்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. இவங்க கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த கேட் எக்ஸாமை இவங்களே சொந்தமாக எடுக்கிறாங்க. எடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க, எஸ் இந்த எக்ஸாமை இந்த மாதிரி நம்ம எடுத்தால் நம்மளால் 99% 98% வாங்க முடியும். இது ஒரு விதம். இன்னொரு விதம் பார்த்துட்டிங்கன்னா, ஐஎம்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க, படித்தவங்க, வேலையில் இருக்கிறவங்க ஃப்ரீ டைமில் வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸும் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. இந்த முழு நேரத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மென்டராகவும் சீஃப் மென்டராகவும் இருப்பாங்க. இந்த விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க எப்போ அவைலபிளாக இருக்காங்க அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆக்சஸை கொடுக்குறோம். என்ன கேள்விகள் கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் நம்ம ஐஎம்எஸ்ல ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐஎம்எஸ்ல ஜாயின் பண்ண பிறகு அவனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன மெட்டீரியல்ஸ், எவ்வளோ நாள் கிளாஸஸ் இருக்கும், யூஸ்வலாக ஒரு மினிமம் இவ்வளோ டியூரேஷனாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும் இந்த எக்ஸாம் க்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ்? ஷிபா, ஒரு ஸ்டூடெண்ட் எங்களை வந்து அணுகிறாங்க, இந்த மாதிரி நான் கேட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஃபஸ்ட்டு கேட்டுங்கிற எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறத நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். அந்த எக்ஸாமில் என்ன பேட்டர்ன் இருக்குது, அந்த எக்ஸாம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் அதில் என்ன சப்ஜெக்ட், நம்பர்ஸ், அல்ஜிப்ரா, அர்த்தமெட்டிக், ஜாமெட்ரி, மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ், இதில் ஒரு 22 கேள்வி வருது. அப்புறம் இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், கிரிட்டிக்கல் ரீசனிங் இதெல்லாம் இருக்கக்கூடியதில் ஒரு 24 கேள்விகள் வருது. டேட்டா இன்டர்பிரேஷன், லாஜிக்கல் ரீசனிங்கில் பார் டயக்ராம், பை சார்ட், கிராஃப், செட் தியரி, பசல்ஸ் இதில் ஒரு 22 கேள்வி. தோராயமாக ஒரு 35 கேள்வி கரெக்டாக சால்வ் பண்ணாவே ஒரு 100 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா கரெக்டான கேள்விக்கு 3 மார்க், தப்பான கேள்விக்கு 1 மார்க் நெகட்டிவ். இந்த விதத்தில் 68 × 3 204 மார்க்குக்கு 100 மார்க் எடுத்தாவே நம்மளுக்கு 99% மேலே வருது. இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கிளாஸாக மாற்றுறோம். இப்போ மேக்ஸ் பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நான் 5 சப்ஜெக்ட் சொன்னதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 60 to 65 கிளாஸில் நாங்கள் அதை கவர் பண்ணுறோம். ஒரு கிளாஸுங்கிறது 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் அந்த டாப்பிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதோட பேசிக்ஸை சொல்லி கொடுத்துடணும் ஒரு 30 நிமிஷம். இந்த பேசிக்ஸை நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுக்கறது இல்லாமல் இதை வந்து வீடியோ சொல்யூஷனாக, வீடியோ கிளாஸாக எங்களோட ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம், ரெக்கார்டட் வீடியோஸை. அப்போ ஸ்டூடெண்ட் வரும்போது, கிளாஸுக்கு வரும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு வர சொல்கிறோம். அப்படி புரியலினாலும் அந்த கிளாஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம், சொல்லி கொடுத்துட்றோம் அந்த பேசிக்ஸை. இந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 35 to 40 ப்ராப்ளத்தை 2 மணி நேரத்தில் சால்வ் பண்ணுறோம். எப்படி சால்வ் பண்ணுறது மெத்தடாலஜியை சொல்லி கொடுத்து சால்வ் பண்ணுறோம். இப்போ இது மூலயமா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருது. இந்த அறிவை வச்சு கேட்டை கிளியர் பண்ணலான்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பட் இது இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இப்போ இதில் ஒரு 30-40 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் டெஸ்ட்டு, புக்கில் 2 டெஸ்ட் இருக்குங்க. அப்புறம் பெஞ்ச் மார்க்கிங் டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் எங்களோட ஸ்டூடெண்ட் போர்ட்டில் இன்னொரு 2 டெஸ்ட்டு. குறைஞ்சது ஒரு 5 டெஸ்ட்டு எடுக்கும்போது அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஐடியாஸையும் நாங்கள் டச் பண்ணுறோம். இது மட்டும் பத்தாது. இது இல்லாமல் இவங்களுக்கு ஓவராலாக மாடியூல் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டு. அப்போ இந்த ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரைனிங் ஆர்கனைசேஷனில் கேட்டை பொறுத்த மட்டும் கிளாஸ் ரூமுக்கு 125 கிளாஸை பேர் மினிமம் தரோம். அது இல்லாமல் இன்னொரு 25 கிளாஸை கேட் எக்ஸாம் இல்லாமல் அதர் எக்ஸாம்ஸ், ஜாட், ஸ்னாப், என்மேட் அப்படி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மேட் அண்ட் டான்செட் எக்ஸாமை எடுத்துக்கிறாங்க. அதையும் நாங்கள் இந்த சிலபஸில் கவர் பண்ணிடுறோம். இது இல்லாமல் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், ரிட்டன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, இந்த ட்ரைனிங்கும் எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கவர் பண்ணுறோம். எஸ். சரி, இதில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்துடுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோம். ரிவைஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் ரூமில் இந்த கிளாஸஸ் எடுக்கிறோம், எடுத்துட்டு மாடியூல் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறோம். மென்டரிங்கை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இதை பேஸ் பண்ணி அவங்க 4 மாடியூலை வச்சு நாங்கள் கேட் கிளாஸஸ் கவர் பண்ணனால் அதில் வந்து ஒரு 43 மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் 23 வந்து அதை வந்து என்ன சொல்லலாம், சிம் கேட்ஸ்னு சொல்லுவோம். ஐஎம்எஸ் வந்து சிம் கேட்ஸ்க்கு ரொம்ப பேர் போனது. எதனால் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களோட இந்த நேஷ்னல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற இந்த மாடல் எக்ஸாமை இதுக்கு நிகராக தான் கேட்டு வருது, இதுக்கு இல்லை ஒரு ஸ்டெப் கீழே தான் வருது. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் இந்த மாக் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி நேஷ்னல் லெவல் ரேங்கிங்கோட நாங்கள் இதை கொடுத்துட்றோம். இதன் மூலமாக ஸ்டூடெண்ட் என்ன ஆகுது, ஒரு டெஸ்ட் எடுக்கிறான், நேஷ்னல் லெவலில் நான் எங்கே இருக்கேன், என் பர்சன்டேஜ் எங்கே இருக்குது. ஏன்னா ஒரு 80,000 ஸ்டூடெண்ட் ஐஎம்எஸில் படிக்கும்போது என்னோடைய பொசிஷன் தெரிஞ்சிருது. இதை பேஸ் பண்ணி நான் என்னோட எஃபர்ட்ஸை கூட்டணுமா இல்லை மெயின்டைன் பண்ணனால் போதுமா அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வருது. ஸோ கேட் எழுதுறாரு, இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் மெக்கானிசம் கொடுத்துட்டே இருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் ஜாட் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம். 5th மாடியூல் வச்சு கேட்டுக்கு ஜாட்டுக்கும் சில சேஞ்சஸ் இருக்குது. டெசிஷன் மேக்கிங்னு ஒரு ஏரியா இருக்குது, அதில் கேட்டில் இல்லை, இதில் வருது. ஸோ இதை நாங்கள் செப்பரேட்டாக கவர் பண்ணுறோம், புக்ஸ் கொடுத்தே கவர் பண்ணுறோம். அப்புறம் ஜாட்டுக்கு ஒரு 15 மாடல் எக்ஸாம்ஸ் வித் நேஷனல் லெவல் ரேங்கிங் கொடுக்குறோம். ஸ்னாப்புக்கு கண்டக்ட் பண்ணுறோம் 10, என்மேட்டுக்கு 10 கொடுக்குறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கோ, ஈவன் ஆட்மான்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, சிசாட்னு சொல்லி இருக்குது, ஓகே சிமேட்னு இருக்குது, எல்லாமே நாங்கள் இதில் கவர் பண்ணிடுறோம். ஃபைனலாக டிசம்பருக்குள்ளே இந்த எக்ஸாம் ஜான்வரிக்குள்ளே முடிஞ்சாலும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சில் இவங்க கூடயே இருந்து பர்சனல் இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணுறோம், ரிட்டன் அசஸ்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறோம், மாக் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இவங்களோட டாப் காலேஜோட செலெக்ஷன் பண்ணி கொண்டு போகிறோம்.
ஒன்ஸ் காலேஜ் எல்லாம் கிடைச்சிருது, கிடைச்ச காலேஜில் எந்த காலேஜில் இவங்க ஜாயின் பண்ணலாம் அந்த டைலமா வந்தால் கூடயும் அதுலேயும் நம்ம கைடன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இட் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் முடியும் நம்ம இவங்க கூட பயணம் செய்கிறோம். அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஓவரால் இது தேவைப்படும், டீச்சிங்லேருந்து காலேஜ் செலெக்ஷன்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் மெயினாக ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஒரு இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போதே நம்ம அந்த ப்ரைஸிங் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட் கோச்சிங் சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வச்சு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் ஐஎம்எஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ஒரு ஆவரேஜ் லைக் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏன் அதுக்காகன்னு சொல்லி தெரியாது. அவங்க வந்து ஆன்லைனில் ரெஃபர் பண்ணி பார்க்குறாங்க இதுன்ட்டு, சரி ஓகே அங்கே காசு கம்மியாக இருக்குன்னு அந்த கோச்சிங் போயிடுறாங்க. பட் ஐஎம்எஸ் எதுக்கு ஏன் காஸ்ட்லி? இந்த ப்ரைஸ் ஜாஸ்தி, ப்ரைஸ் நிர்ணயம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சர்வீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். மற்ற ஆர்கனைசேஷனில் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, எதனால் அந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களோட ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் நாங்கள் இந்த ப்ரைஸுக்கு நாங்கள் கவர் பண்ணுறோம், அது வந்து எங்களோட காம்படிட்டரோட குறைஞ்சபட்சம் 30 to 40% அதிகமாக நாங்கள் சர்வீஸ் கொடுக்கறதா நம்புகிறோம், நாங்கள் பண்ணுறோம். என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு ஒரு பட்டியலில் நான் சொல்கிறேன். 125 கிளாஸ் கேட்டுக்காகவும் இன்னொரு 25 கிளாஸ் அதர் என்ட்ரன்ஸுக்காகவும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஒரு கிளாஸுங்கிறது 2 மணி நேரம். இதில் வந்து பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்குறோம், எஃபெக்டிவாக சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம இது இல்லாமல் புக்ஸு, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 8 செட்டு புக்கு, ஃபிசிக்கல் புக்கு நம்ம தரோம். இது இல்லாமல் நம்மளோட வீடியோ கிளாஸஸ், இது அடிஷ்னலாக கிளாஸ் ரூம் கிளாஸஸ்க்கு நம்ம 150 இது கிளாஸஸ் கொடுக்குறோம், 300 மணி நேரம் கவர் பண்ணுறோம். இது இல்லாமல் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 160 மணி நேரம் நாங்கள் வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம். இதில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பேசிக்ஸை அட்வான்ஸ் லெவல்லையாகவும் பேசிக்ஸ் லெவல்லையாகவும் நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு அதுக்கு வீடியோ கிளாஸஸ் ஃபண்டமெண்டலாக இருக்கும். இது கிளாஸுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வரதுக்கு சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வரதா இருக்கலாம், இதெல்லாமே அதில் கவர் ஆகும். இது இல்லாமல் கிளாஸ் எக்ஸசைஸும் அதில் கவர் ஆகும். கிளாஸ் எக்ஸசைஸ் வந்து ஃபேக்கல்ட்டி கிளாஸில் சால்வ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் உங்களுக்கு கொஷின்ஸாக வரும். அந்த கொஷின்ஸுக்கு வீடியோ சொல்யூஷன் நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த கேள்வியில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ சொல்யூஷன்லேயும் உங்களுக்கு வந்து எனக்கு சார் அந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள் புரியல சார், என்ன சார் பண்ணுறது, அந்த ஸ்டூடெண்ட்டு ஃபேக்கல்ட்டிகிட்ட வந்து உட்காந்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு கேள்வி திடீர்னு உங்களுக்கு வருது, எனக்கு ஆன்சர் தெரியல, அந்த கேள்வியை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலிகிராம் குரூப்லையோ நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்க, சால்வ் பண்ணி இப்படி தான் சால்வ் பண்ணணும், அந்த மெத்தடாலஜி உங்களுக்கு சொல்லித்தராங்க. இது இல்லாமல் ஒரு 3100 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டில் கவர் பண்ணுறோம். ஒரு 300 மணி நேரம் வீடியோ சொல்யூஷன்ஸ் அதில் நம்ம கவர் பண்ணுறோம். எல்லாமே செக்ஷன் வைஸாகவும் நம்மளுக்கு டாபிக் வைஸாகவும். அது இல்லாமல் ஒரு 40 மாஸ்டர் கிளாஸ் கேட்டில். இந்த மாஸ்டர் கிளாஸுங்கிறோட தாட் என்ன அப்படின்னா, நான் படிச்சுட்டேன், கேட் லெவலில் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா, அந்த தாட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நான் ட்ரெயின் ஆகிருக்கணும். அதை கவர் பண்ணுறது மோஸ்ட்லி மாஸ்டர் கிளாஸ். அது ஒரு 40 மாஸ்டர் கிளாஸ், அதுக்கு ரெக்கார்டிங்ஸும் நாங்கள் தந்துடுறோம், கிளாஸாகவும் நாங்கள் எடுத்துடுறோம். இது இல்லாமல் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி நம்ம கேட்டில் கொண்டு வர்றது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இருக்குது, ஏஐ சப்போர்ட் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன், ஒரு கொஷனை நான் சால்வ் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் தெரியல, அதுக்கு எக்ஸ்பிளனரி ஆன்சர் ஒருத்தர் கொடுத்துட்றாரு, நான் படிச்சிடுறேன். அதே டைப்பில் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டில் போர்ட்டலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதே டைப்பில் ஒரு 10 ப்ராப்ளத்தை அது ஃப்ளோட் பண்ணுது. அதுக்கு எக்ஸ்பிளனரி ஆன்சர்ஸ் நான் இருக்கும். இல்லை அதில் கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாலும் அதோட கொஷின்ஸ் அதே மாதிரி கொடுக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்த நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அதில் எங்களோட போர்ட்டல்லையே கவர் பண்ணிடுறோம். இது இல்லாமல் ஆப்டிடியூடை ட்ரெயின் ஆகிறதுக்கு செப்பரேட்டாக ஆப்டி பில்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக எங்களுக்கு ஒரு ஆப்பும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எந்த டைமில் வேணால் எந்த டாப்பிக்லேயும் ஆப்டிடியூடை நாங்கள் பேரலாக நம்ம படிச்சுட்டே வரலாம். ஃபோன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஒரு வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கலாம், இல்லை நம்ம
நம்ம இதில் ரீடிங் ஸ்பீடு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு சில மெத்தடாலஜிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாமே அதுலேயே நம்ம கவர் பண்ணுறோம். இது இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 43 நேஷ்னல் லெவல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதோட ரேங்கிங் கொடுக்குறோம். மற்ற எக்ஸாம்ஸுக்கு இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவர் பண்ணுறோம். அதுக்கும் நம்ம ரேங்கிங் கொடுத்துட்றோம். இது இல்லாமல் நமக்கு ரிட்டன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம், குரூப் டிஸ்கஷனோட ட்ரைனிங் கொடுக்குறோம், பர்சனல் என்ட்ரியோட ட்ரைனிங் கொடுக்குறோம், கடைசி நிமிஷம் முடியும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். இது ஒரு விதம். இது நடந்துட்டு இருந்தாலும் சென்னை ரீஜனில் நாங்கள் ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம். இது எவ்வளோ நாங்கள் சொன்னாலும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் கிராஜுவேஷனில் இருந்தோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேஷனில் இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ நம்ம பேசிக் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னாலும், கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறனாலும் சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் கிளாஸ்னு மார்னிங் 9லேருந்து 1 o'clock மட்டும் 4 மணி நேரம் ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கோட பேர் பேசிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஃபேக்டர்ஸ்னால் என்ன, ப்ரைம் ஃபேக்டர்னா என்ன, அதில் இருந்து காமன் ஃபேக்டர்னா என்ன, இவ்வளோ பேசிக்காக அதில் என்ன எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணனா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இவங்க சொல்கிறாங்க, இதை தான் இந்த ப்ராப்ளம்ல ரிலேட் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இது ஒரு விதம். இன்னொரு விதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் பில்டர் கிளாஸ் நாங்கள் தரோம். 2 விதத்தில் தரோம். ஐஎல்டிஎஸ்ங்கிற மெட்டீரியலை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அதோட ஹேண்ட் அவுட்ஸை கொடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த அந்த விஷயத்தை நாங்கள் அடிஷ்னலாக தரோம். இது எல்லாமே வந்து ஐஎம்எஸ்ல உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா புக்கில் வந்து பிரிண்டட் ஃபார்மேட்டாக இருக்காது. பட் இதெல்லாம் வேல்யூ அடிஷனாக நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமில் தரோம். இது ஒரு விதம். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் வந்து சடனாக நான் கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் இந்தியாவில் தான் எம்பிஏ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சடனாக எனக்கு வந்து நான் அப்ராடில் போய் நான் பண்ணணும் அப்படின்னா எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கன்சர்ன் வந்து மானியா பிரின்ஸ்டன் ரிவ்யூ அப்படிங்கிறது எங்களோட சிஸ்டர் கன்சர்ன், த கேட் அகாடமி அப்படிங்கிறது எங்களோட சிஸ்டர் கன்சர்ன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஇ ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், சடனாக இல்லை நான் எம்இ எம்டெக் ஐஐடிக்கு போகணும், கேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்து அதவே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை நான் அப்ராடில் நான் போய் படிக்கணும், ஜிஆர்இ ஜிமேட் வச்சு நான் படிக்கணும், எம்பிஏ படிக்கணும், இல்லை எம்எஸ் ப்ரோக்ராம், எங்களோட சிஸ்டருக்கு மானியா பிரின்ஸ்டன் ரிவ்யூ மூலிமா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமே அவங்களுக்கு சப்சிடைஸ் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு பேன் இந்தியாவில் என்ன ஒரு தேவை இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை நம்ம காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரீமியமாக நாங்கள் சார்ஜ் பண்ணுறதை எங்களால் என்ன சொல்ல ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுவும் ரிசல்ட்ஸும் நீங்கள் காட்டுறீங்க. ஆமாம், இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது. 3328 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐஎம்குள்ளே போயிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியாவில் இருந்து. அதுக்கப்புறம் இந்த வருஷம் கேட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொல்லுவீங்க? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வெறுத்த கூலி தரும், திருக்குறள். தெய்வமே நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம முயற்சி செஞ்சால் அந்த முயற்சிக்கு இருக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டுமே அவங்களோட முயற்சியை குறைச்சிட வேண்டாம். எந்த இடத்துல எனக்கு கம்மி, நான் இந்த இடத்துல எனக்கு வந்து என்னோட அறிவு கம்மி அப்படின்னு நினச்சா கூடயும் அந்த அறிவையும் ஆற்றலையும் கற்றுக்கலாம் எப்போ முயற்சி செஞ்சால், முயற்சி செஞ்சால். ஸோ இந்த 2027லையும் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நான் வாழ்த்துறேன். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. கண்டிப்பாக சார். ஸோ அதுதான் இதுதான் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். லைக் ஸ்டூடெண்ட்ஸே நிறையா பேர்ட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஸோ அவங்களும் வந்து நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக், அவங்களுக்கும் வந்து தே ஆர் ஆல்சோ லைக்கிங் த வே ஐஎம்எஸ் டீச்சர்ஸ். அப்புறம் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஓகே நம்மளால் கரெக்டாக படிக்க முடியுது அப்படின்னு. ஸோ அதுதான் சார், அதுதான் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ரீச் அவுட் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். ஃபைனலாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்ல ஆடியன்ஸ். நான் சிவாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் அ நோபல் இனிஷியேட்டிவ். சிவா ஃபஸ்ட் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நம்ம சொல்லும் போது சிவாவுக்கும் கூட நிறைய கொஷின்ஸ் இருந்தது. சார் நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறது, ஓகே அப்படிங்கும்போது சில எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுத்துருந்தேன் சிவாவுக்கு. இது நீங்கள் பாருங்கள், எந்த விதத்துலையும் எதையும் நாங்கள் மிகைப்படுத்தி நாங்கள் சொல்ல மாட்டோம், குறைச்சும் நாங்கள் சொல்ல மாட்டோம்.
கரெக்டான இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிறது கிடையாது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு 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 செஷன் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது எஸ் வில் டூ இட். ஓகே, நேரில் எங்களை வந்து பாருங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் சிவா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் பாருங்க. எங்களோட சிவாட்ட நீங்கள் டைரெக்டாக டச்சில் இருங்க. ஹீ இஸ் அ கிரேட் மென்டர். ஓகே, அவரை நீங்கள் கண்டிப்பாக கைடன்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். யாரை எந்த சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்களை நேரில் வந்து பாருங்கள், இல்லை ஃபோனில் நீங்கள் பேசுங்க. எந்த மூலையில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்னொரு விஷயம், நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தால் தான் நாங்கள் கைட் பண்ணோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் சில கேள்விகள் உங்களுக்கு அர்த்தம் புரியல, ஆன்சர் தெரியல, கைடன்ஸ் இல்லை, கவலைப்படாதீங்க. ஐஎம்எஸ் அணுகுங்க. ஐஎம்எஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.